Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நீங்கள் எதிர்பார்த்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா சன் டிவியில் நடக்க போகுது. பட் இதை பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தோம். இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். சடனாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. பல வாரங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த அப்டேட்டை கொடுத்தே வந்து எவ்வளோ நாளாச்சுன்னே தெரில. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்டேட் கொடுத்தே பல வாரம் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. சரி, ஓகே, அப்படி யார் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒன்ஸ் அகைன் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சன் டிவியில் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, கரண்ட்டாக மத்தியானம் 12:30 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மணமகளைவா தான். இந்த சீரியலில் விசாகா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி டெலகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண சீரியல்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் தான். பிரியமான தோழி, பாண்டவர்லாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மணமகளைவா சீரியலை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மணமகளைவா சீரியலில் ரோஹிணி அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் அனு தான் இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க இதுக்கு முன்னாடி பாண்டவர்லம் சீரியல்லையுமே ரோஷினி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி காரணமாக சீரியலில் இருந்து அவங்களோட கேரக்டர் கொஞ்ச நாள் காமிக்காமல் இருந்தாங்க. பட் லாஸ்ட் எபிசோட் கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களோட என்ட்ரியை வச்சு சீரியலுமே முடிச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ரியல் லைஃப்பில் அகைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மணமகளைவா சீரியல்லேருந்து அவங்க விலக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆக்ட்ரஸ் தீப்தியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டுமே கிடச்சி நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்ட்ரஸ் தீப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து சுந்தரி சீரியல் நடிச்சிருக்காங்க, பிரியமான தொழில் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அகைன் பார்த்திங்கன்னா சன் டிவிக்கு மணமகளைவா சீரியல் மூலமாக ரோஹிணி அப்படிங்கிற கேரக்டருக்கு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். பட் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.